ஸ்ரீமத் ராமாயணம் அயோத்தியா காண்டம் சர்க்கம் 19 ஸ்லோகம் 40. தனுஷ்க அக்ரே சரத்வம் தரணிபதி சதா சேவிய பாதாம்புஜத்வம் விஸ்தீர்ணைஹி ஐஸ்வர்யகத்வம் விபுலதர யசஹ ஸ்வேத லோகாவலித்வம் பாசந்தாம் தே கிமேதைஹி மம தரணிசுதா ராம கஷ்சித் குணோ மாம் காருண்ய அப்திஸ்த்வரூபஹ த்வரூபஹ கலயதி பத்ரசைலேஷ தாசம். வலங்கைமான் என்பது கும்பகோணத்தின் அருகில் உள்ள ஒரு சிறு கிராமம். அதன் புகழை பரவச் செய்ய கவிமணி சுப்பிரமணிய சாஸ்திரி என்பவர் கடந்த நூற்றாண்டில் தோன்றினார். அவர் பத்ராச்சலம் சென்று ராமனை வணங்கி பின் எழுதிய ஸ்லோகம் இது. பத்ரகிரி ராமசதகம். தனுஷ்க அக்ரே சரத்வம். ராமா, நீ வில்லாளிகளில் முதல்வன்தான். தரணிபதி சதா சேவிய, நூற்றுக்கணக்கான அரசர்கள் நமஸ்காரம் செய்வது உன் திருவடியைத்தான். விஸ்தீர்ணைஹி ஐஸ்வர்யகத்வம், எவரும் எங்கும் உன் புகழ் பரவி நிற்கிறது. யசக ஸ்வேத லோகாவலித்வம், உலகை ஒளியூட்டுகிறது உனது புகழ். பாசந்தாம் தே, மேற்கூறியவைகளால் சிறப்பு பெறுகிறாய். ஆனால் இவையெல்லாம் என்னை பாதிப்பதில்லையே. தரணி சுதா ராம, ஆனாலும் மனுஷ அவதாரம் எடுத்ததில் கஷ்சித்து குணகா, ஒரே ஒரு குணம் மட்டும்தான் கலயதி, எனக்கு மிகவும் பிடித்தது. எது தெரியுமா? காருண்ய அப்தித்வ ரூபகா, கருணை கடலாக இருக்கும் நீ இப்பொழுதும் மனித உரு எடுத்து காப்பாற்ற வருகின்றாய் அல்லவா, அதுதான். பத்ரசைலேஷ பத்ரகிரியானே, உனது அடிமை நான் என்கிறார். பத்ராச்சல ராமதாசரை நினைத்து உருகி எழுதிய சதகம் இது. ஆம், இந்த கருணைதானே நமக்கும் பிரியமானது. கவி வால்மீகி கூறுகிறார், பிரவிஷ்ய வேஷ்ம அதிபுஷம் மூதான்விதம் சமீக்ஷதாம் ச அர்த்த விபத்திம் ஆகதாம். தனது தாயான கௌசல்யாவின் வேஷ்ம அரண்மனைக்கு சென்றான் ராமன். எங்கு பார்த்தாலும் முதான்விதம், குதூகலம்தான். அதை கண்ட ராமன் அந்த சூழ்நிலை மாறுமோ என அர்த்த விபத்தி, மாறுதலான ஒன்று நிகழ்ந்துவிடக்கூடாது என நினைத்தான். ந ச ஏவ ராமோ அத்ர ஜகாம விக்ரியாம் சுஹ்ருஜனஸ்ய ஆத்ம விபத்தி சங்கையா. அங்கு கொண்டாடி கொண்டிருந்தவர் அனைவரும் ராமனின் மனத்திற்கு இதமான நண்பர்கள். அவன் வரவுக்காக தாயின் இல்லத்தில் காத்திருக்கின்றனர். ராமன் அந்த சுஹ்ருஜன்ம நண்பர்கள் ஆத்ம விபத்தி சங்கையா, ராமனின் பிரிவை தாங்காமல் உயிர் தரிக்க மாட்டாரோ என்று நினைத்தான். அதனால் தனது வனவாசத்தை பற்றி கூறவே இல்லை. கோவிந்தராஜர் கூறுகிறார், ஸ்வவிக்ரியாம் ராஜ்ய நாஷஜாம் ந அதர்ஷயத்து இது அர்த்தகா. இதுதான் ராமன். அவனுக்கு ராஜ்ய நாஷஜாம் ந அதர்ஷயத்து, அவர்கள் தங்கள் உயிரை கூட விட்டுவிடுவார்களோ என நினைத்தான். இந்த ராஜ்ய நாசத்தினால். இதுதான் ராமன். சுகமானவன், அனைவரிடத்திலும் சுகத்தை பங்கு கொள்வான். துக்கமானது தனியே தான் அனுபவித்தல் வேண்டும் என்பதற்கு உதாரணம் அவன்தான். குருஜி பட்டம்மாவிற்கு நமஸ்காரம். குருஜி வேதாந்தத்திற்கு நமஸ்காரம். பிரியமுடன் சந்திரா.